இங்க ரெண்டு பசங்க காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அங்க ஒரு பெரிய சிங்கம் வந்து இவங்க வழிமறைச்சு நின்றுது. இந்த பையன் அந்த சிங்கத்தை சுடுறதுக்காக துப்பாக்கி நீட்டுறான். ஆனா அந்த சிங்கத்தோட கண்களை பார்த்தோன்னே இவனுக்கு சுடுறதுக்கே மனசு வரல. அதனால கண்ணை கீழே இறக்கிடுறான். பட் இந்த பையனோட அப்பா பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி அந்த சிங்கத்தை கோவப்படுத்திடுறாரு. ஆனா அந்த சிங்கம் சாகவே இல்லைங்க. இவனுங்களும் ஓட ட்ரை பண்றானுங்க. அந்த கடுப்பான சிங்கம் தரத்தரன்னு இந்த பையனை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. இந்த சம்பவம் அதுக்கப்புறம் இந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஜீப்ல வராங்க. அந்த ஜீப்ல வந்து ஒரு குட்டி பொண்ணு மேல சத்தம் கேக்குதுன்னு அந்த காட்டுக்குள்ள இறங்கி போயிடுறா. பார்த்தா அந்த சிங்கம் தான் அந்த பையலை சாகடிக்காம அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. அந்த சிங்கமும் இந்த குட்டி பொண்ணை பாத்துருது. அப்படி இதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதோட ஒரு துளி ரத்தம் வந்து இந்த பயலோட உடம்புக்குள்ள புந்துருது. ஆனா அந்த சிங்கம் அந்த குட்டி பொண்ணை எதுவுமே பண்ணாம அந்த பயலையுமே அங்க வந்து விட்டுட்டு போயிருது. நெக்ஸ்ட் இந்த பையனுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. பட் அவன் டக்குன்னு முழிச்சு பாக்குறான். அப்படி அவன் முழிக்கும் போது அவனோட கண்கள் வந்து சிங்கத்தோட கண்கள் மாதிரி இருக்கு. இப்படி இதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போறான். அப்ப ஏகப்பட்ட எரும மாடுகள் கூட்டம் அவனை நோக்கி ஓடி வருது. ஆனா எதுவுமே பண்ணாம அப்படியே ஒதுங்கி போயிருது. இவனும் தனக்குள்ள இருக்க சக்தியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மான பிடிக்கிறதுக்காண்டி ஓடுறான். அவனால ஒரு சிங்கத்துக்கு நிகர அது எப்படி பாயுமோ ஓடுமோ அந்த மாதிரி ஈக்குவலா ஓடுறான். சரின்னு அந்த மானை விட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அப்ப தூரத்துல யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கண்களுக்கு தெரியுது. அவன் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா ஏகப்பட்ட எருமைகளை சாகடிச்சு அதோட கொம்புகளை வந்து யாரோ வெட்டி எடுத்திருக்காங்க. அந்த திருட்டு பசங்க பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு இவன் கோவப்பட்டு ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் மண்டையில வீசி அவனை சாகடிச்சிடறான். இன்னொருத்தனை அடிச்சே கொண்டுறான். சோ தனக்குள்ள இருக்க சிங்கத்தோட சக்தியை புரிஞ்சுக்கிறான். சோ இந்த சக்தியை வச்சு அடுத்து என்ன பண்ண போறான்றத அந்த படத்தோட கதையை. படத்தோட பேர் கிரேவன் தி ஹண்டர். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.